வணக்கம். ஒரு வழியா அண்ணி பிரேமலதானுடைய காரு அறிவாலயத்துக்குள்ள நுழைஞ்சிருச்சு. வாசல் வரையிலும் வந்து ஏவாவேலும், சேகர்பாபும் வரவேத்து உள்ள கூட்டின்னு போனாங்க. ஏவாவேலு அடிக்கடி சொல்லுவாரு, "அது நம்ம ஆரணி பொண்ணு தானே, நம்ம சொன்னா கேட்கும்" அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாரு. அந்த அளவுக்கு ஒரு திருவண்ணாமலை சொந்த ஊருங்கிறதுனால, பக்கத்து பக்கத்து ஊர்க்காரங்க, அவங்க எல்லாம் சொந்த பந்தம் மாரி தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாதி வேறையா இருந்தாலும், அண்ணன் சொன்னாரு, அண்ணன் சொன்னாருன்னு வெளியில வந்து பாசத்த கொட்டி தள்ளியிருக்காங்க. "ராஜ்யசபா சீட்டு உங்களுக்கு குடுப்பாங்களா?" அப்படின்னு கேட்டா, அந்த கேள்விக்கு உடனே அவங்களால பதில் சொல்ல முடியல. எல்லாத்தையும் அண்ணன் முடிவு பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ சீட் குடுக்க போறாங்க, எந்தெந்த சீட் குடுக்க போறாங்க அப்படிங்கிற விஷயத்தில தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். பிரேமலதா பக்கத்தில இருந்த சுதீஷனுடைய முகத்தில அவ்வளோ பெரிய உற்சாகம்லாம் இல்ல. இதே வாக்குறுதி ராஜ்யசபா சீட்ட தரேன்னு சொன்ன எடப்பாடி, தராம ரொம்ப இழுக்கடிச்சப்ப, அவர் சில ரொம்ப நெருக்கமானவங்ககிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, ராஜ்யசபா சீட்டு தர்றதுக்கு எடப்பாடியார் கூட ஓரளவு ரெடியா இருப்பாரு. ஆனா அக்கா தான் பிரஷர் குடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அந்த ராஜ்யசபா சீட்டுக்கு பதிலாக வேற என்ன கூடுதலா வாங்க முடியும் அப்படிங்கிற பேரத்தில தான் பிரேமலதா கவனமா இருந்தாங்க அப்படின்னு அப்போவே சொல்லுவாங்க. அதனால உண்மையிலேயே ராஜ்யசபா சீட் அவங்களுக்கு கிடைக்குமா? இல்ல உண்மையிலேயே அத அவங்க எதிர்பார்க்குறாங்களா அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த கேள்விக்கான பதில் வந்து போக போக தான் தெரியும். விஜயகாந்த் இல்லாத தேமுதிக. விஜயகாந்த் இல்லாத தேமுதிகவுக்கு அதே அளவுக்கான பலம் இருக்குமா? விஜயகாந்த் யார எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாரு? அவர் திமுகவையும் எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாரு. அதிமுகவை எதிர்த்து தான் கட்சி ஆரம்பிச்சாரு. அன்னைக்கு இருந்த திராவிட அரசியல்ல 2 கட்சிகள் மேலயும் ஒரு விதமான சலிப்பு இருக்கு. இதுக்கு ஒரு மாற்று வேணும் அப்படின்னு ஜனங்க அந்த டைம்ல நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு காரணத்தால வந்து கலைஞர் ஆட்சி மேலயும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்தது. ஜெயலலிதா மேலயும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்தது. அப்பதான் விஜயகாந்த் வந்தாரு. அவர் நல்லா பார்த்தா திமுகனுடைய வாரிசு அரசியல பத்தி மிக கடுமையா பேசியிருக்காரு. அதாவது கலைஞர் ஆட்சி வந்து ஒரு ஊழல் ஆட்சி அப்படின்றத சொல்லியிருக்காரு. கலைஞர் வந்து ராஜதந்திரி, ஆனா கூட இருந்தே கவுத்துருவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் பேசின பழைய மீட்டிங்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா எந்த அளவுக்கு கலைஞர வந்து ரொம்ப கடுமையா எதிர்த்தாங்களோ, அதே அளவுக்கு விஜயகாந்தும் எதிர்த்திருப்பாரு. 2005 செப்டம்பர் 14ஆம் தேதி மதுரையில அவர் கட்சிய தொடங்கும்போது பிரம்மாண்டமான கூட்டம். இந்த மாநாடு வந்து நிச்சயமா ஒரு திருப்புமுனை மாநாடு அப்படிங்கிறது அப்பவே எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனாலும் தேர்தல்ல வந்து அவர் தனித்து நின்றது அப்படிங்கிற முடிவு இருக்குல்ல, அந்த முடிவு வந்து யாருமே எதிர்பார்க்கல. இப்படி அவர் பண்றாரே, இது எப்படி ஜெயிக்க முடியும்? வாய்ப்பு இருக்கா? அப்படின்னும்போது, தமிழ்நாட்டினுடைய 234 சட்டசபை தொகுதியில 232 தொகுதியில ஆளுங்கள போட்டாரு. 232 தொகுதியில அவர் ஜெயிச்சது ஒரே ஒரு தொகுதி தான், விருதாச்சலம் தொகுதி, அவர் போட்டியிட்ட தொகுதி. ஆனால் அந்த 1 அப்படின்றது அன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான நம்பர். காரணம் என்னன்னா, விஜயகாந்த் கட்சி அந்த தேர்தல்ல பெற்ற வாக்கு சதவீதம் தான். 27.6 லட்சம் ஓட்டு ஒரு தனி கட்சி வாங்குறதுங்கிறது, அன்னைக்கு தேதியில இந்த 2 பெரிய திராவிட கட்சிகள் எதிர்த்து வாங்குறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அதாவது வாக்கு சதவீத கணக்குல பார்த்தீங்கன்னா 8.38% வாக்குகள். இந்த 8.38% வாக்குகள் என்பது நிச்சயமா யாரோட கூட்டணி சேர்றாங்களோ அவங்களுடைய வெற்றி தோல்விய தெளிவா நிர்ணயிக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி 2009 லோக்சபா தேர்தல்லயும் அவர் தனித்தே போட்டியிட்டாரு. 10% மேலான வாக்குகள வாங்கி காமிச்சாரு. அதுவும் வந்து பெரிய அளவுல 2 பெரிய திராவிட கட்சிகளுக்கும் பெரிய டெரரா இருந்தது. நிச்சயமா இது வந்து பெரிய அளவுல வந்து ஸ்பீட் எடுத்து விஜயகாந்த் போப்போறார்ன்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்தது. அதனால தான் விஜயகாந்த் ஜெயலலிதாவோட கூட்டு சேரும் பொழுது, நிச்சயமா இந்த கட்சி வந்து பெரிய அளவுல வந்து கூட்டணியா வெற்றி பெறும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்கள்ட்ட இருந்தது. அத செஞ்சு காமிச்சாரு விஜயகாந்த். விஜயகாந்த் அப்ப போட்டியிட்டது 41 தொகுதிகள்ல. அவருக்கு கிடைச்சது 29 எம்எல்ஏ. ஜெயலலிதா அவர வந்து தயக்கமே இல்லாம எதிர்க்கட்சி தலைவர்ன்னு ஏத்துக்கிட்டாங்க. அவருக்கு உரிய கௌரவத்தையும் குடுத்தாங்க. கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு விஜயகாந்த சொன்னாங்க. உண்மையிலேயே எம்ஜிஆர் செஞ்ச அதே சாதனைய சினிமா உலகத்திலிருந்து வந்து கட்சி ஆரம்பிச்சு, அந்த கட்சி ஆரம்பிச்ச 6 வருஷத்துல ஒரு எதிர்க்கட்சியா வந்து காமிச்சார். எம்ஜிஆர் நேரடியா வந்து ஆளுங்கட்சியா வந்தாரு. ஆனா 6 வருஷத்துல எதிர்க்கட்சியா வந்ததுன்ற சாதனைய வந்து விஜயகாந்த் தான் செஞ்சாரு. ஆனால் விஜயகாந்த் கூட இருந்தவங்க அந்த கௌரவத்த காப்பாத்திக்க விடாம அவர தொடர்ந்து தூண்டிக்கிட்டே இருந்தாங்க. எதிர்ப்பு அரசியல் தான் உங்கள வந்து வளர்த்தது. நீங்க எதிர்க்கட்சி தலைவர் ஆயிட்டதுனால ஜெயலலிதா ஆதரிச்சு எதுவும் பண்ணிடாதீங்க. சட்டசபையில போய் ஜெயலலிதாவ எதிர்த்து கேள்வி கேளுங்க. அந்த தைரியமும், வீரமும் தான் எல்லாருக்கும் பிடிக்கும்னு அவருக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதனுடைய விளைவாக அவர் ஜெயலலிதாவை எதிர்த்து தொடர்ந்து சட்டசபையில கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சாரு. ஒரு பக்கம் வாரிசு அரசியலை எதிர்த்தாரு. ஒரு பக்கம் ஜெயலலிதா ஊழல் கட்சின்னு ஊழலை எதிர்த்தாரு. ஆனா ஊழல் இருந்தாலும் பரவாயில்லன்னு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு தான் ஜெயலலிதா கிட்ட போய் சேர்ந்தாரு. சேர்ந்து ஆட்சிக்கு வந்த பிறகு சட்டசபையில அவர் என்ன எதிர்பார்த்தாருன்னு தெரியல. அவர் வந்து தன்னுடைய வீரத்தையும், தன்னுடைய தனி ஒரு சிங்கம், தான் ஒரு தனி ஆம்பளை அப்படின்னு சினிமாலலாம் காட்டுவார்ல, அந்த இமேஜ காட்டணும்னு நினைச்சுக்கிட்டு, ஜெயலலிதா வந்து நேருக்கு நேரா பல விஷயங்கள தொடர்ந்து எதிர்க்க ஆரம்பிச்சாரு. எதிர்த்தது கூட தப்பில்ல. பல நேரங்கள்ல வந்து ஒரு பெண் என்றும் பாராமல், ஒரு பெண் முதல்வர் என்றும் பாராமல், நாக்க துருத்திலாம் ஒரு மாரி ஏய் அப்படின்லாம் சொல்லி அவர் பேசும்போது, அத வந்து ஜெயலலிதாவும் விரும்பல, ஜெயலலிதா கட்சிக்காரங்களும் விரும்பல. இன்னும் சொல்லப்போனா மக்களே கூட வந்து ஒரு தரப்பினர் வந்து விஜயகாந்துடைய தைரியத்தை எதிர்த்து பாராட்டுனாங்களே தவிர, இந்த மாரி இவர் பண்றாரே அப்படின்ற வருத்தங்கள் அவங்களுக்கு இருந்தது. விஜயகாந்த் என்கிற ஒரு ஆளு, விஜயகாந்த் என்கிற ஒரு சிங்கம் மாரி தான் அவர வர்ணிப்பாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த போஸ்டர்ல எல்லாத்துலயும். அப்படிப்பட்ட ஒரு நபர்
ஜெயலலிதாவோட சேர்ந்து வெற்றி பெற்று ஒரு நல்ல அழகான இடத்துக்கு வந்ததை அப்படியே தக்க வச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அவர் பெரிய தவறு திரும்ப பண்ணார். 2014 லோக்சபா தேர்தல் வந்தது. அப்போ அவர் பாரதிய ஜனதாவோட தான் கூட்டணி வச்சார். ஆனால் அவருடைய ஓட்டிங் பர்சன்டேஜ் 5% குறைஞ்சிருச்சு. 2016 மக்கள் நல கூட்டணின்னு சொல்லி உதிரி கட்சிகள், சின்ன கட்சி, பெரிய கட்சி எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு ஒரு கூட்டணி வச்சு நின்றார். விஜயகாந்த் கட்சி கிடைச்ச ஓட் ஷேர் அப்படிங்கிறது 2.4% தான். 2019 வருஷத்துக்கான லோக்சபா தேர்தலில் 2.2% தான் அவருடைய கட்சி வாங்குச்சு. 2021 சட்டமன்ற தேர்தலில் குறைஞ்ச அளவே போட்டி போட்டார். 0.4% ஓட்டு, மொத்தமே அவர் வாங்கினது 0.4% ஓட்டு தான் அவருடைய கட்சி. 2009 வருஷ தேர்தலில் 10%க்கும் அதிகமான ஓட் பர்சன்டேஜை காட்டி அடுத்த 10 வருஷத்துக்குள்ள 1%க்கும் குறைவான வாக்குகளை மட்டுமே பெற முடிஞ்சு 0 சீட்டுக்கு நின்றுது. ஏன் விஜயகாந்த் மேலே இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்போடு அவரை ஓட்டு போட்டு நல்ல எதிர்கட்சி வரையிலும் கொண்டு வந்த மக்கள் அடுத்தடுத்த தேர்தலில் அவர் கீழோக்கி கொண்டு போய் திரும்ப பாதாளத்தில் தள்ளி விட்டாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கு 2 காரணம் தான் முக்கியமாக தெரியுது. ஒன்று, ஏடிஎம்கேவுக்கும் டிஎம்கேவுக்கும் ஈக்குவலாக அவர் மேலே மக்கள் வச்சிருந்த நம்பிக்கை நிறைவேற்றும் வகையாக விஜயகாந்தனுடைய செயல்பாடுகள் இல்லை. ஒன்று. 2வது, அவருடைய உடல்நலம் அப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக கெட ஆரம்பிச்சுது. 3வது, அவருடைய பேச்சில் ஒரு விதமான குழப்பம் இருந்தது. அவர் யாரை எதிர்க்கிறாரு, எதுக்காக எதிர்க்கிறாரு, அவருடைய நோக்கம் தான் என்னங்கிறது இருக்குல்லையா. அவருடைய கட்சியினுடைய தொண்டர்களுக்கே கட்சி போகிற பாதை புரியாத ஒரு சூழ்நிலை விஜயகாந்த் ஏற்படுத்தினார் என்பது தான். அதை விட முக்கியமானது, அவருடைய உடல்நலம் குறைய குறைய கட்சியினுடைய கட்டுப்பாடு அவர் கையை மீறி போய் ஆளாளுக்கு அவர் எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறது, கட்சி விட்டு வெளியே போகிறது, வேறு கட்சிகளில் சேருதுன்னு ஆரம்பித்தாங்க. அதுவும் விஜயகாந்த் கட்சியிலேருந்து இப்படி நடக்கும் அப்படின்னு மக்கள் எதிர்பாராத ஒன்றா இருந்தது. சாலிடாக பிரமாதமாக அடுத்தடுத்து மேல் நோக்கி கிராஃபில் போவார்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அவர் கட்சியிலேருந்தே வெளியில் அதிமுகவில் போய் சேர்றது, மாற்று கட்சிக்கு போகிறது, அவரே எதிர்த்து பேசுறதுலாம் ஆரம்பித்த உடனே விஜயகாந்த்ங்கிறது அப்படி ஒன்றும் அசைக்க முடியாத சக்தி கிடையாது, அவருக்கு எதிர்ப்பாகவும் அரசியல் பண்ண முடியும், நம்ம நினச்சது தப்புன்ற மாதிரி மக்கள் ஒரு கட்டத்தில் நினைக்க ஆரம்பித்தாங்க. ஒரு தலைவருக்கான தொடர் கன்சிஸ்டன்சி, ஒரு தொடர் உறுதிங்கிறது அவருடைய செயல்பாட்டில் இல்லை. முக்கியமாக அவர் போட்ட கட்டளையை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அமைப்பு ரீதியாக வேலை பார்த்து தேர்தல் பணியை செஞ்சு வாக்காளர்களை தேர்தல் பூத்து கொண்டு போய் நிறுத்துகிற அந்த விஷயத்திலையும் அவருடைய தொண்டர்கள் ஒரு கட்டத்தில் கோட்டை விட ஆரம்பித்தாங்க. விஜயகாந்த் கட்சியை பொறுத்தவரையிலும் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு அவருடைய தொண்டர்கள் விஜயகாந்தனுடைய வாரிசாக அவருடைய மனைவி பிரேமலதாவை நினைக்கிறாங்களா, இது அவருடைய மகன் விஜய் பிரபாகரன் நினைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குது. ஆனால் சுதீஷை தன்னுடைய சாரதியாக மட்டும் வச்சுக்கிட்டு அவர் எந்த வகையிலையும் தலையெடுத்துட விடாமல் ரொம்ப கவனமாக கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க பிரேமலதா. விஜயகாந்தனுடைய கேரிஸ்மாவோ விஜயகாந்தனுடைய அந்த ஒரு கெத்தோ அவருடைய மகன் விஜய் பிரபாகரன்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். திரைப்படத்துறையிலையும் ஒரு பெரிய அளவில் வெற்றி பெறலை. இருந்தாலும் அந்த கேப்டனுக்குரிய ஒரு நல்ல உள்ளம், அந்த கனிவான குணம், அந்த கொடைத்தன்மை அதெல்லாம் அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அவருடைய தொண்டர்கள் ரசிக்க தான் செய்கிறாங்க. விஜயகாந்த் இருந்தபோது வெட்டு 1 துண்டு 2ன்னு இருந்தார். ஆனால் பிரேமலதா தொடர்ந்து 2 திராவிட கட்சிகளிடமும் மாறி மாறி பேரம் பேசுறது, கடைசி நேரம் வரலும் ஒரு சரியான முடிவு எடுக்காமல் இருக்கிறது, அவங்கள அலைச்சலில் விடுறதுங்கிறது பண்ணிக்கிட்டே இருந்ததுனால தான் அவங்க மேலே இருக்கிற நம்பகத்தன்மை குறைந்தது. ஒரு கட்டத்தில் பிரேமலதா இல்லாமல் நாம் தேர்தலை பார்த்துக்கோம் அப்படின்னு சொல்லி 2 கட்சிகளும் கைவிடக்கூடிய நிலைமை வந்தது. முதல்ல இருந்தே திமுகவோட கூட்டணி பேசுவாங்க, அப்புறம் போகமாட்டாங்க, கூட்டணி பேசுவாங்க, போகமாட்டாங்க. அதிசயமாக முதல் தடவையாக இப்போ தான் திமுகவோட அவங்களுக்கு கூட்டணியே ஏற்பட்டிருக்கு. விஜயகாந்த் கலைஞர் மேலே தான் பெரிய பற்று கொண்டிருந்தார். கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தபோது கலைஞருக்கு அவ்வளோ பிரம்மாண்டமான விழாக்கள் எடுத்திருக்காரு, தங்கப்பேனா பரிசு கொடுத்துருக்காரு. கலைஞர் தான் என்னுடைய தலைவர்னு சொல்லி ஒரு சினிமாலெல்லாம் கலைஞருடைய கொள்கைகளை தொடர்ந்து பரப்பிக்கிட்டு இருந்தார். ஆனால் அப்படிப்பட்ட விஜயகாந்த் ஒரு கட்டத்தில் கலைஞருக்கு எதிர்ப்பாக வெளியில் வந்தது காரணம் அந்த வாரிசு அரசியல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய கட்சியே இன்றைக்கி வாரிசு அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் தொண்டர்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. சரி, இப்போ பிரேமலதா போய் திமுகவில் சேர்ந்ததுனால திமுகவுக்கு பெரிய அளவில் பலம் கூடுமா, ஏதாவது வகையில் லாபம் இருக்குமான்னு பார்த்தா அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. திமுக சொன்ன மாதிரி ஆட்சியில் பங்கு இல்லை, கொடுக்குற சீட்டை வாங்கிக்கணும்னு சொன்னதை ஏற்றுக்காமல் காங்கிரஸ் முரண்டு பிடிக்கிறதுனால காங்கிரஸை பணிய வைக்கிறதுக்கும் கடைசியாக மிரட்டி பார்க்கறதுக்கும் தான் அவசர அவசரமாக ஒரு நாள் முன்னதாக கூப்பிட்டு பிரேமலதாவை சந்தித்து கூட்டணி முடிவை அறிவிச்சிருக்காங்க. விஜய் கட்சி என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்க? பிரேமலதாவும் கூட விஜய் பெரிய அளவுக்கு கடுமையான விமர்சனங்கள் பண்ணதில்லை. குடும்ப ரீதியாகவும் ஒரு பாசம் இருந்தது, எல்லாமே இருந்ததே தவிர இப்போ விஜயகாந்த் கட்சியும் சேர்ந்து எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்திருக்காரு. அவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறாருங்கிறத பொறுத்தும் விஜயகாந்துடைய ரசிகர்கள் அவருடைய கட்சிக்கே ஓட்டு போடுவாங்களா பிரேமலதாவுக்கு, திமுக கூட்டணிக்கு, அல்லது விஜய் பக்கம் மாறி போய் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறதும் விஜய் எடுக்க போகிற ஸ்டாண்டில் தெரியும். பிரேமலதாவும் விஜயனுடைய தாக்குதல்களுக்கு என்ன விதமான பதில் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் இந்த தேர்தலில் அடுத்த கட்டத்தை சுவாரஸ்யமாக கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. தொடர்ந்து பார்ப்போம். எடிட்டர் அசோகன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் மறக்காமல் அழுத்துங்க. குட் பை.